எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் தாங்க கீழே இறங்குது. இண்டிவிஜுவல் ஷேர் பிரைஸ் எல்லாம் எங்கேங்க இறங்குது. பல பேர் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஐஓசி எங்காவது ஒரு 80 ரூபா வந்தால் வாங்கணும், செயில் இன்னைக்கு இது 100 ரூபாய்க்கு கீழே வந்தால் வாங்கணும், அல்லது டாடா ஸ்டீல் 100 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா வாங்கணும்னு பல பேர் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பல பங்குகள் செவுத்தில் ஆணி அடித்த மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட் தான் அதனுடைய சமீபத்தினுடைய ஆல்மோஸ்ட் 200-300 பாயிண்டில் இறங்கி வந்திருக்கான். ஆனால் ஸ்டாக் ப்ரைஸஸ் ஒன்றும் பெருசாக இறங்க மாட்டேங்கிறா. இதில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்படி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கையில் பெரும்பாலும் மார்க்கெட்டில் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. மொமெண்டம்லையோ அல்லது சப்போர்ட்லையோ நிறைய பேர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பொதுவாக 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்ததுனாவே ஒரு சிறிய இன்பம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போ மறுபடி திரும்பி மார்க்கெட் 25,000க்கு மேலே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் நல்லா இயங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ இவன் 25,000 தாண்டி இன்பத்தை தரப்போகிறான் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். என்ன ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாகோ, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ அப்படின்ற மாதிரி இந்த எஸ் பேங்க் போன்ற பல பங்குகளினுடைய முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடிய சிறிய பணம் கொண்ட முதலீட்டாளர்கள் எப்படி தங்களுடைய சிறிய பணத்தை மிகப்பெரிய பணமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிறிய பணத்தை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் மிகப்பெரிய அளவில் இருக்கும் பொழுது அந்த பெரிய லாபத்தை பிடிக்க தான் முயற்சி செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ஐஓபிங்கிறது ஒரு பேங்க் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% இறங்கியிருக்கான். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படின்னா, பெருசாக எப்போ கீழே விழுகுதோ அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரம்ப் போன்ற பெரிய ஆட்கள் வந்து ஏதாவது மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி விட்டு தான் எல்லா பங்குகளும் கீழே விழுந்ததுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. இண்டிவிஜுவலாகவே ஏதாவது முக்கியமான பங்குகள் கண்டிப்பாக அந்த பங்குகளை திரும்பி லாஸ் மேக்கிங் கம்பெனியே போகாது. அது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி தான், டக்குன்னு அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சில பங்குகள்லாம் என்னைக்கு பெருசாக கீழே விழுகிறானோ அப்போ மறுபடி திரும்பி பெருசாக மேலே ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஓபி அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய ஹையிலிருந்து 60% கீழே இறங்கியிருக்கான். 40 ரூபா வரைக்கும் போய் விழுந்திருக்கான். அப்போ 40 ரூபாயிலிருந்து 1 வருடமோ அல்லது 2 வருடமோ அல்லது எப்போவோ ஆகட்டும், அவன் திரும்பி இங்கிருந்து மேல் நோக்கி அதே 80 ரூபா போனான்னா அப்போ கிட்டத்தட்ட 100% என்பது மேல் நோக்கி போகிறான். பிஎன்பி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் 50% பக்கம் கீழே இறங்கி வந்தாலும் இப்போ திருப்பி 30% ஏறி இருக்கான். அப்போ இன்னுமே அவன்லாம் இன்னும் 30% ஏறினா தான் அவனுடைய பழைய ஹை பக்கம் போக முடியும். ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்கு அவனுமே இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலேருந்து மறுபடியும் ஒரு 30-50% ஏறினா தான் அவனுடைய பழைய ஹை அப்படின்றது போக முடியும். சமீபத்தில் 100 ரூபாயிலிருந்து 140 ஆல்மோஸ்ட் 30-40% என்பது ஏறி வந்திருக்கான். அப்போ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க தன்னிடம் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான பணத்தை சீக்கிரமாக பெரிய அளவில் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 30%, 50%, 100% அப்படின்ற மாதிரி மேல் நோக்கி ஏறக்கு எந்த பங்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து பிடிச்சாதான் அவங்களுடைய சிறிய அக்கௌண்ட்டை பெருசாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி நீங்கள் ட்ரேடிங் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா ஏதோ பார்க்கறதுக்கு ஒரே நாளில் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் அல்லது 2-3 நாளில் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது லாங் டேர்மில் ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் அது சாத்தியமே இல்லை. நீங்கள் வேறு வேலை பார்ப்பீங்களா இல்லை இங்கே வந்து சும்மா வாங்கி விற்றுக்கிட்டு 5% இதுக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? ஸோ நீண்ட கால அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் நல்ல பங்குகள் இந்த பிஎன்பி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டான். ஒரு காலத்தில் என்னாச்சு தெரியுங்களா, பிஎன்பி வராக்கடன்கள் அதிகமாக இருக்கு, எவனோ பணத்தை வாங்கிட்டு லண்டனுக்கு ஓடி போயிட்டான் அப்படி இப்படின்னு பல்வேறு தகவல்கள். இது மட்டும் இல்லை, பல பேங்க்குகளில் வராக்கடன்கள் அதிகமாக இருக்குன்னு எப்படி கிராஷ் ஆகிருக்கான் பாருங்க. 220 ரூபாயிலிருந்து வெறும் 20 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் கீழே வந்துட்டான். அப்புறம் மறுபடியும் 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா அப்படின்னு போயிருக்கான். இது வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட கால அடிப்படை. ஒரு 10 வருஷமே முடிஞ்சிருன்னு வச்சிங்களேன். இது மந்த்லி சார்ட் போட்டிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. டேய், மந்த்லி சார்ட் போட்டால் என் வாழ்க்கையே முடிஞ்சிருமேடா அப்படின்ற மாதிரி
அது ஒரு 10-20 வருஷம் ஆகிடும் மந்த்லி சார்ட் அப்படின்றது போடுறது. பட் இருந்தாலும் லாஜிக் இதுதான். பெரிய அளவில் எப்போ வீழ்ச்சி என்பது ஒரு நல்ல இது மூடவே மாட்டாங்க இந்த கம்பெனி. எப்படியும் கடன் வாங்கியாவது ஓட்டுவாங்க அல்லது நஷ்டத்திலேருந்து லாபத்துக்கு திரும்புவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பங்குகளில் போட்டுட்டு பேசாமல் கவுந்து படுத்துட வேண்டியதுதான் பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் அப்படின்னு. அப்படி பெரிய பர்சன்டேஜாக பிடிக்கணும். 50%, 100% அப்படின்ற கண்ணுக்கு தெரிய லாபம். அதாவது ஃபியூச்சரே கணிக்க தேவையில்லை. இதில் ஏதாவது ஃபியூச்சர் கணிக்க வேண்டியதுன்னு இருக்கா? அவன் அந்த காலத்திலே 200 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். அப்போ கீழே போய் 20 ரூபா போய் விழுந்தவன் 140 ரூபா வரக்கு பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி என்பது கொஞ்சம் அதிகம் தானே. இப்படி தாங்க பல்வேறு நல்ல பங்குகளை கண்டுபிடிச்சி அவன் ஒரு 40-50% கீழே விழுந்திருக்கானா. அது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு இடையோ 2 இடையோ தான் விழுவான். சும்மா டெய்லி வந்து விழுந்துட்டு மறுபடியும் அடுத்த நாளே ஏறிடுவானா? அப்படி கிடையாது. அப்படி கண்டுபிடிச்சி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு எப்பாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப பிடிச்சி அது சிறிய அளவுலாம் வித்துட்டு ஓடிடக்கூடாது. கண்ணுக்கு தெரிந்த அளவுக்கு திரும்பி வர்றானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச திரும்பி வந்தாவே 30%லேருந்து 50%க்கு மேலே எல்லாம் இருக்கும். நீங்கள் சார்ட்டெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த ஜப்பான் குட்டி இன்னைக்கு ஒரு 6% என்பது ஏறி ஒரு மாதிரி மேலே வந்திருக்கான். இதில் முக்கியமான தகவல் என்னன்னா, சமீபத்தில் இது ஜப்பான் நிறுவனம் ஒன்று இவங்களை வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இதனால் அந்த பங்கு என்ன பண்ணான்னாக்கா ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரு நாள் காமிச்சான். அந்த வாலட்டிலிட்டி காமிச்சதுக்கப்புறம் மேலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது ஃபெயிலியர் ஆகி பிரேக் டவுன் ஆகி கீழே வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவன் என்னடானாக்கா பிரேக் டவுனே ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே யோசனை பண்ணி ஆடிக்கிட்டே இருந்தால் கடைசியில் அந்த ஜப்பான் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 10% என்பது இப்போ ஏறி வந்திருக்கு. ஆத்தா மகமாயி எங்களை நல்லா வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இந்த எஸ் பேங்கை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் மேஸ்டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவன் வேறு யாரும் இல்லை சிம்ரன், நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பயதான் அப்படின்ற மாதிரி இந்த மேஸ்டெக் அப்படின்ற பங்கு மற்ற ஐடி கம்பெனிகள் போலவே ஒரு நிலையான வருமானம் தான் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனால் இம்ப்ரூவ்மெண்ட் என்பது காட்ட முடியல. அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணுன்னாக்கா நிறைய பேர் ஃபண்டிங் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட்ஸுக்கு நிறைய பட்ஜெட் கிடைக்கணும். இந்த சமயத்தில் இந்த மேஸ்டெக் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது என்ன ஒரு காரணத்தினாலோ அவங்க 8%, 9%, 10%ன்னு கடந்த 3 குவார்ட்டர்களாக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மேஸ்டெக் அப்படின்ற பங்கு தற்போதைய நிலைமையில் 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க Q4 ரிசல்ட் ஒரு மாதிரி நிலையாக கொடுத்துட்டதுனால நீ கீழே விழுந்தாலும் சந்தோஷம்தான், கீழே எங்காவது வந்து விழுந்தா கூட நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கீழே விழுக போகிறானா இல்லை கொஞ்சமாவது மேலே ஏறி வந்து இந்த 2 days மூவிங் ஆவரேஜராக டச் பண்ணிட்டு கீழே போகிறானா இல்லை அதை உடைக்க போகிறானா அப்படின்னு பல சினாரிகளை பார்த்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த மேஸ்டெக் அப்படின்ற பங்கினுடைய ஷேர் பிரைஸ் முக்கியமான 50 days. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, புரியாத பங்குகளை என்னைக்கு வாங்காதீங்க. நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கினீங்கனாலும் அதுலேருந்து ஏதாவது ஒன்று ஜென்ரேட் ஆகணும். ஒன்றா டிவிடெண்ட் வரணும், இல்லைன்னா அந்த பங்கினுடைய விலை மேலே ஏறணும்னு ஏதாவது ஒன்று ஜென்ரேட் ஆகணும். போட்ட காசுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு என்பது அமையணும் அப்படின்னு தான் வாரன் பஃபட் அவர்கள் சொல்லிட்டு இருக்கார். ஸோ ஒரு பங்கு ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னே தெரியல அப்படின்னா அது கண்டிப்பாக ஆப்ரேட்டர்களுடைய கைவசம் அது சிக்கிருச்சுன்னு தான் அர்த்தம். எம்எம்டிசின்னு ஒரு பங்கு சமீபத்தில் ரிசல்ட் கொடுத்துருந்தான். என்னத்தை ரிசல்ட் கொடுத்தான்? என்னமோ ஒரு 2 கோடி லாபம்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்தான். உடனே ஆவுன்னு இந்த பங்கை பார்த்துக்கு எந்தையோ ஒன்றை பண்ணானுங்க. கீழே 60 ரூபா ரேஞ்சிலிருந்து 84 ரூபாய்ன்னு கொண்டு போய் விட்டான். அதுக்கப்புறம் இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா 8% இறங்கி கிடக்கு. ஸோ ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு மோஸ்ட்லி ஆப்ரேட்டர்னுடைய கையில் சிக்கின ஒரு பங்காக இருக்கும். அதனால் என்றைக்குமே உங்களுக்குன்னு ஒரு பாலிசி வச்சு அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு வாரமாக நீங்கள் அடடா வாங்கி வச்ச பங்கு இறங்கி போச்சே ஏன் இறங்குச்சுன்னு நீங்கள் ஊர் பூரா தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் காரணமே கிடைக்காது. நண்பர்கள், இந்த சமயத்தில் உஷா மார்டின் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ஏதோ 101 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரில் கொண்டு வந்து, இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு இடம் 109 கோடின்னு லாபம் வச்சுருக்கான். இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு இடம் 108ன்னு ஒன்று வச்சுருக்கான். அதுக்கு முன்னாடி 101 கோடின்னு ரொம்ப ஸ்டாண்டர்டான வருமானத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உஷா மார்டின் அப்படின்ற பங்கு, இதில் என்ன ஒரு சமீபத்திய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னே என்னை மட்டும் அடி வெளுத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல்
இந்த முறை இரண்டாவது முறையாக மறுபடி ஹையிலிருந்து ஒரு 10% என்பது கீழே இறங்கி அவனுடைய 52 வீக் லோ பக்கத்தில் மறுபடி வந்து விழுந்திருக்கான். ஸோ யார் எப்போ விழுவா யார் எப்போ ஏறுவாங்க அப்படின்ற மாதிரியே தெரியாது. தற்போதைய நிலைமையில் இந்த உஷா மார்டின் என்பது 52 வீக் லோவில் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது இன்னொரு பங்கு ஒன்று 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த SW சோலார் அப்படின்ற பங்கு. இன்றைக்கும் வந்து ஒரு 5% ஏறி இருக்கான். அப்படி ஏறி இருக்கக்கூடிய இந்த SW சோலார் அப்படின்றதனுடைய லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1 கோடி 5 கோடி 9 கோடி 17 கோடி 55 கோடி அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ரிசல்ட் விட்டுருக்கான். இனி அடுத்த குவார்ட்டரில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த SW சோலார் அப்படின்ற பங்கு தற்சமயத்துக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இது ஒரு மிக முக்கியமான கட்டம் அப்படின்றதுனால நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் இவன் மறுபடியும் எங்காவது 200 ரூபாய்க்கு இது வருவானா, இல்லை மறுபடியும் அவனுடைய 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போய் தொடுவானா, ஏன் இப்படி கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிறான் அப்படின்னு அதை ஒரு கன்ஃபியூஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ட்ரேடர்கள் நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம், இது என்னங்க பெரிய கன்ஃபியூஷன், மேலே வந்தால் குஜாலா கீழே விழுந்தா கும்பா அப்படின்ட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சிங்களேன். ஹலோ, அது உள்ள கேள்வி, இங்கிருந்து அவன் என்ன ஆவான் அப்படின்றதான் கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தகவல், அஸ்ட்ராசென்கா அப்படின்ற நிறுவனத்தினுடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 11% ஏறி இருக்கான். அது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏற்கனவே அவன் உச்சியில் தான் இருந்தான், லேசாக கொஞ்சம் கீழே இறங்கி வந்தான். இப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது ஒன்று கொடுத்தாங்க. எங்களுடைய ரெவென்யூ க்ரோத் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, 32% பக்கம் ரெவென்யூ க்ரோத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ ட்ரக்ஸுக்கு எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்த உடனே இந்த பங்கு இன்னைக்கு அருமையாக ஒரு 11% பக்கம் ஏறி இருக்கான். நண்பர்களே, 2 முக்கியமான பங்குகளை பற்றிய செய்திகள். அதாவது இந்த தங்கமயில் போன்ற பங்குகளில் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு தகவல் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கமயில் பங்கு அப்படின்றது மேலே இருந்து பிக்கப் ஆக முடியாமல் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கான். இது வந்து எந்த மந்த்தினுடைய லோன்னா மே மாதத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கான். இதுக்கு முன்னாடி மணப்புரம் ஃபைனான்ஸ் இப்படி தான் ஒரு இடம் கீழே வந்து விழுந்தப்ப, முத்தூட் ஃபைனான்ஸ் நினைக்கிறேன், இப்படி கரெக்டாக 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து விழுந்தப்ப அதுக்கு ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி கோல்டு லோன் சம்மந்தப்பட்ட தகவல் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது. ஸோ அப்படி வந்த உடனே அவன் மறுபடியும் கொஞ்சோண்டு ஜம்ப் அடித்தான். அந்த மாதிரி இந்த தங்கமயில் ஜுவல்லரிக்கு ஏதாவது தகவல் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலி கரெக்டாக ஒரு 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கா. டெக்னிக்கலி ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தகவல் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தங்கமயில் அப்படின்ற பங்கு தற்போது ஒரு மாதத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு, இவனுக்கு பல தடைகள் இருக்குது. அத்தனை தடைகளையும் தாண்டி மேல் நோக்கி ஏறுவானா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட வண்டியாக 6500 அப்படின்ற இடங்கள்ல தடைகள் இருந்தது. 4 முறை அதை தாண்ட முடியாமல் ஃபெயிலியர் கேஸே ஆகிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு 2 நாட்களாக அந்த தடையை தாண்டி லேசாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற பங்குகளில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்கிறான். இனி இது என்ன ஆகுமோ அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஆசை எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு தங்கமயில் வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்க, ப்ளீஸ் இந்த சப்போர்ட்லேருந்து ஏதாவது பில்டப் ஆவேன், அடுத்த மாதம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக மேலே இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பங்குகள் இருக்கக்கூடிய பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்க, நீ 4 தடவை ஃபெயிலியர் ஆகிட்ட, இந்த ஒரு தடவை மட்டும் பாஸ் பண்ணிப்போ, மறுபடி கீழே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடாத அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரேடர்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் எது நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் தங்கமயில பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயம் இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது இதுக்கு முன்னாடி 20 கோடி, ரொம்பவுமே கம்மி, 20 கோடின்னு கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 38 கோடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இனி எந்த பங்கு என்ன பண்ண போறா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது இந்த ஹீரோ மோட்டோகோ அப்படின்றது மிகவும் ஒரு முன்னணி கம்பெனி. ஈவன் சமீபத்தில் கொஞ்சோண்டு இறங்கி வந்திருக்கான். இப்போ கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் உன்னோட சப்போர்ட் எங்கடா ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி பிக்கப் ஆகி லேசாக மேலே போனியோ அதே மாதிரி மேலே போயிடு.
ஏன்னா நாங்கள் குமிஞ்சு பார்க்குறோம். கா ஆழம் தெரிந்து காலை விடு அப்படின்ற மாதிரி காலுக்கு உண்டான இடத்தையே ஒன்றையும் காணோம். காலை விட்டுக்கிட்டே இருக்க அதில் பாதாளத்தில் போயிட்டே இருக்கிற மாதிரி போய் கடைசியில் அது போன மாதத்தினுடைய லோ 3700 கிட்ட சப்போர்ட் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால் தயவுசெய்து இவ்வளவு பெரிய ஆழமெல்லாம் போனீங்கன்னா எங்களால் தாங்க முடியாது சாமி, தயவுசெய்து இங்கேருந்து கொஞ்சம் சப்போர்ட் இடம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல், நீ என்ன எத்தனை வருஷமாக தான் நீ லாபத்துக்கு டைம் எடுத்துக்குவே, எங்ககிட்டலாம் டைமே இல்லைப்பா, எதாக இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடு அப்படின்ற மாதிரி தான் இந்த குஜராத் கேஸ் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவன் 680 ரூபா இருந்தான், அங்கேருந்து கீழே இறங்கி இன்னும் அதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடியே ஒரு காலத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா ஆல்மோஸ்ட் 750-800லாம் போயிருக்கான். இனி மறுபடியும் அந்த ரேட்லாம் வர்ற மாதிரி இருந்தால் இன்னும் இவன் எத்தனை காலம் எடுத்துக்குவான் என்ன ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு டைம் யார்கிட்ட இருக்குது? ஏற்கனவே 2021லேருந்து கீழே விழுந்தவன் மறுபடியும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே திரும்பி அந்த ஹை போயிருந்தா பரவாயில்ல, அந்த ஹையே இன்னும் போய் சேரல. அதுக்கு போகிறக்கே கிட்டத்தட்ட 2-3 வருஷம் எடுத்து தான் அதில் முக்கால்வாசி தூரம் போயிருக்கான். இப்போ மறுபடியும் கீழே விழுந்துட்டான். அப்போ 2021 வந்த ஹையை நீ எந்த காலத்தில் வந்து தொடுவ? கிட்டத்தட்ட ஆல்ரெடி 4 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு டைம் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ அவன் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.